ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவல் பயன்படுத்தி 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரவா கேசரி தான் நம்ம நிறைய டைம் பண்ணியிருப்போம். பட் இந்த அவல் கேசரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண அவல் தான் எடுத்திருக்கேன், அதாவது பொரியலையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கெட்டி அவல் இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட் தான். இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது போக இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாலே போதும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ அரைச்சாச்சு. ஸோ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி, கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த திராட்சை கொஞ்சம் பபிள்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அவல் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1.5 கப் தண்ணி. 1 கப் அவல் நம்ம எடுத்ததால் அதுக்கு 1.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1.5 கப் தண்ணியில் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணி தான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா தண்ணியிலேயே நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அது எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். எந்த கப்பில் நான் அவல் எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறதால அதோடைய ஸ்வீட்னஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்வீட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்காக கொதித்து வரும்போது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடலாம். கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட நம்மளுடைய அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரவா கேசரியை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுறலாம். இது 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.